சீன அரசாங்கம் தன்னுடைய நட்பு நாடுகளான ரஷ்யா மற்றும் வடகொரியானாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ தென்சீன கடல் பகுதியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா ஜப்பான் அரசாங்கத்துக்கிட்ட சைனா சரண்டராக வேண்டிய ஒரு சூழ்நிலையவே இது உருவாக்கி இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வடகொரியா அரசாங்கத்தால் எப்படி சீனாவுக்கு தென்சீன கடல் பகுதியில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே இந்த ஒரு பிரச்சனையை சீன அரசாங்கத்தால் சமாளிக்க முடியுமா இல்லை சிக்கிக்குவாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்யா வடகொரியா இந்த இரண்டு நாடுகளுக்கும் சமீப காலமா இந்த மிலிட்டரி கோஆபரேஷன் அப்படிங்கறத அதிகரிச்சுக்கிட்டு வரதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ராணுவ ரீதியிலான உறவு வலுப்பட சைனாவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன அரசாங்கம் ஜப்பானுக்கு ஒரு தூது ஒன்று அனுப்பிச்சிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் இடையில சென்காக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தீவில் கடந்த சில வருடங்களாகவே பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு பக்கம் ஜப்பான் எனக்கு தான் அந்த தீவுன்னு சொந்தம் கொண்டாட, மறுபக்கம் சீன அரசாங்கம் தென்சீன கடல் பகுதியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணுன்ற ஒரு திட்டத்தோட இந்த சென்காக்கு தீவுகள் தனக்கு தான் சொந்தம்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த தீவில் பார்த்தீங்கன்னா சைனா என்ன பண்ணியிருக்குதுன்னா, ஒரு மிதவை ஒன்று மிதக்க விட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஒரு மிதவையை மிதக்க விடுறதன் மூலமாக அந்த தீவுக்கு தனக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிறத சைனா தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு வருது. ஸோ ஆவுனா தன்னோட சயின்டிஸ்ட்டை இந்த மிதவைகளுக்கு அனுப்பி வைக்கும். ஸோ கேட்டால் அவங்க அதில் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த சென்காக்கு தீவுக்கு பக்கத்தில் எங்களுடைய இந்த மிதவை இருக்குது அப்படின்ற மாதிரி சீன அரசாங்கம் கிளைம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அடிக்கடி சீனாவோட போட்ஸும் இந்த ஒரு மிதவையை நோக்கி போகும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த சென்காக்கு தீவுகளை சுற்றி கடந்த சில வருடங்களாகவே சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில கடும் மோதல் அப்படிங்கிறது நிலவிக்கிட்டு இருக்குது. இந்த நிலைமையில தாங்க கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி சீன அரசாங்கம் ஒரு ஆலிவ் பிரான்ச் ஒன்று ஜப்பானுக்கு அனுப்புறாங்க. ஸோ சைனா பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு நாடு கூட அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னாலோ இல்லை அந்த நாடு கூட ஒரு நட்புறவு வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாலோ தான் இந்த ஒரு ஆலிவ் பிரான்ச் அப்படிங்கிறத அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆலிவ் பிரான்ச்சில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மிதவையை நாங்கள் இங்கிருந்து நகர்த்திடுறோம், மீண்டும் நம்ம 2 நாடுகளும் நட்பு ரீதியாக இருக்கலாம், நீங்கள் அமெரிக்கா கிட்ட ரொம்ப க்ளோஸாக நெருங்காதீங்க அப்படிங்கிறது தான் ஜப்பானுக்கு அந்த ஒரு ஆலிவ் பிரான்ச்சில் சைனா கொடுத்த ஒரு செய்தி. யூஸ்வலாகவே சைனாவுக்கு மற்ற நாடுகளை சுரண்டி தாங்க பழக்கம். இந்த மாதிரி வாலண்டியராக போயிட்டு இவ்வளவு காலமாக ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அந்த இடத்துல தானே பின்வாங்கிடுறேன்னு சைனா சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிசயம் மாதிரி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இப்போ எதுக்காக நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில அந்த ராணுவ ரீதியிலான உறவு வலுப்படுறதுனால தாங்க. ஏன்பா, அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் உறவு வலுப்பட்டா சைனா சந்தோஷம் தானே படணும். அவங்களும் மேற்குலக நாடுகளுக்கு எதிரான ஒரு அமைப்பு. ஸோ சைனாவுக்கும் அமெரிக்கா தான் எதிரி அப்படிங்கும் போது பொது எதிரி மாதிரி ஆயிருதுல. அப்போ சைனா இந்த கூட்டணியை பார்த்து சந்தோஷம் தானே படணும், முழுசா தானும் சேர்ந்துக்க தானே பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க இல்லை. இப்போ சீனாவோட பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில இருக்கிற அந்த ராணுவ ரீதியிலான ஒப்பந்தம் அப்படிங்கிறது வலுப்பட ரஷ்ய அரசாங்கம் வடகொரியாவுக்கு ஆயுதங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் கூட மிசைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி இருந்தது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வடகொரியாவுக்கு ரஷ்யா ஆயுதம் கொடுத்தா அதனால மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட போறது தென்கொரியாவும் ஜப்பானும் தான். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் ட்ரெடிஷ்னலா வடகொரியாவுக்கு எதிரியான ஒரு நாடுகள். என்னதான் இவ்வளவு காலமா வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில ஆவுனா சண்டை வந்துடும் அப்படின்னாலுமே கூட இந்த 2 நாடுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற பிரச்சனையை அவங்களே டீல் பண்ணிக்குவாங்க. ஸோ வடகொரியா டிராஷ் பலூன் அனுப்பிச்சா தென்கொரியா பதிலுக்கு அனுப்புறது, ட்ரோன்ஸ் அனுப்பிக்கிறது, ரேடியோவை சத்தமா வச்சுக்கிறது, இந்த மாதிரி சின்னதான மோதல்கள். அதிகபட்சம் வடகொரியா மிசைல் டெஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்ய அரசாங்கம் வடகொரியாவுக்கு அதிக அளவுக்கு மிசைல்ஸ் இந்த மாதிரி ஆயுதங்களை, நவீன ஆயுதங்களை கொடுக்க தென்கொரியாவுக்கு அது மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா தென்கொரியாவும் ஜப்பானும் அமெரிக்கா கூட ஒரு கூட்டணியை அமைக்கிறத பற்றி பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ ஒருவேளை இங்கே ஒரு வலுவான கூட்டணி வடகொரியாவுக்கு எதிராக அமைஞ்சா அது சீனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுங்க. ஏன்பா, வடகொரியாவுக்கு எதிராக அமெரிக்கா இங்கே ஒரு கூட்டணி அமைச்சா அதனால சைனாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக சீனாவினுடைய போர் தந்திரம் தாங்க இங்கே ஒரு பிரச்சனையாகவே மாறும்.
காரணம் சைனா பார்த்தீங்கன்னா ரஷ்யா மாதிரி கிடையாதுங்க. ஒரு நாட்டு மேலே போர் தொடுத்து அந்த நாட்டோட ஒரு மிகப்பெரிய ஏரியாவை கேப்சர் பண்ணுறதுல எல்லாம் சீனாவுக்கு உடன்பாடு கிடையாது. சீனாவை பொறுத்த வரைக்கும் சைலண்டாக இந்த கிரே ஜோன் வார்ஃபேர் அப்படிங்கிற ஒரு போர் தந்திர முறையை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது எதிரி நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பகுதியை கேப்சர் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் சைனாவினுடைய நோக்கமாக இருக்கும். இப்படிதான் பல ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் இடங்கள்ல சைனா அந்த நாடுகளுக்கு எல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்குது. சைனாவினுடைய இந்த கிரே ஜோன் வார்ஃபேர் அப்படிங்கிறத எதிர்க்கிறதுக்கு ரொம்ப வலிமையான ஒரு ராணுவம் வேணுங்க. ஸோ தென்சீன கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த நாடுகள் கிட்டையுமே இந்த அளவுக்கு வலிமையான ராணுவம் அப்படிங்கிறதே கிடையாது. ஈவன் ஜப்பான் கிட்ட கூட பார்த்தீங்கன்னா வலிமையான ராணுவம் இல்லை. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அவங்க ராணுவம் அப்படிங்கிறத டிஸ்பேண்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஒரு அமைப்பை வந்து அங்கே வச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போ மிலிட்ரி பட்ஜெட்டை வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாலுமே கூட ஜப்பான்னாலையுமே சீனாவை எதிர்க்கிற அளவுக்கு அங்கே வலிமை கிடையாது. ஸோ தென்கொரியா, தைவான், பிலிப்பைன்ஸ் சொல்லி எந்த நாடுகள்கிட்டையுமே இந்த ராணுவ வலிமை அப்படிங்கிறது இல்லாதது சீனாவுக்கு ரொம்பவே சாதகமாக போயிடுச்சு. தென்சீன கடல் பகுதியில் இந்த கிரே ஜோன் டாக்டிக்ஸ் அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுமே பார்த்தீங்கன்னா இந்த தென்சீன கடல் பகுதி விஷயத்தில் ரொம்பவே குறியாதான் இருக்கிறாங்க. காரணம், இந்த பகுதியில் சைனா எக்ஸ்பேண்ட் ஆக சைனாவினுடைய வலிமை அதிகரிக்கும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். அதை விட முக்கியமாக அமெரிக்காவோட டெக்னாலஜி எல்லாத்துக்குமே மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய தைவான் பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட இருந்து காப்பாற்றப்படணும். ஸோ சைனா தென்சீன கடல் பகுதியில் எக்ஸ்பேண்ட் ரொம்ப பெரிய அளவுக்கு ஆக தைவானை அப்படியே முழுங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய போர்க்கப்பல்களை அடிக்கடி இந்த தென்சீன கடல் பகுதிக்கு அனுப்பணும். அதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாடு தனக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கூட்டணி நாடாக இருக்கணும். ஸோ அங்கே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் அமெரிக்கா அந்த பிரச்சனையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த இடத்துக்கு போர்க்கப்பல்களை அனுப்ப முடியும். ஈவன் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா தைவான் ஸ்ட்ரெய்ட்டில் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் பயணிச்சிருந்துருக்குது. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது எல்லா கப்பல்களும் எல்லா இடத்துலையும் பயணிக்கிறதுக்கு உரிமை இருக்குதான். அந்த ஒரு உரிமையை நிலைநாட்டுறதுக்காக நாங்கள் இந்த இடத்துல பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆவுனா வந்து தைவான் ஸ்ட்ரெய்ட்டில் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் பயணிக்கும். ஸோ இப்போதைக்கு சைனாவை எதிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் அது இதுன்னு ஏதோ ஒரு காரணத்தை இழுத்து பிடிச்சி அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்களை அனுப்பிட்டு இருக்குது. அதுவே இங்கே வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில பிரச்சனைகள் இப்போ ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ரஷ்யாவும் வடகொரியாவுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் தென்கொரியா ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவை டைரக்டாகவே வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, ரஷ்யா ஆயுதங்கள் வடகொரியாவுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ஜப்பானையுமே கலக்கமடைய வச்சிருக்குது. ஸோ இதனால் இந்த 3 நாடுகள், அதாவது தென்கொரியா, ஜப்பான், அமெரிக்கா, இந்த 3 நாடுகளும் ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் சைனாவுக்கு உண்டு. அப்படி கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு சொல்லவே வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஜப்பானுக்காகவும் தென்கொரியாவுக்காகவும் வர்றாங்களோ இல்லையோ, சீனாவை எதிர்க்கிறதுக்காகவே அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் அடிக்கடி தென்சீன கடல் பகுதிக்குள்ள நுழையும். இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறும். இதனால தாங்க இப்போ சீன அரசாங்கம் ஜப்பான் கிட்ட ஆலிவ் பிரான்ச்சை கொடுத்து இந்த மாதிரி சென்காக்கு தீவுகளில் நமக்கு இருக்கிற பிரச்சனையை முடிச்சுக்கலாம், நான் வேணா அந்த மிதவையை திரும்ப எடுத்துறேன், அமெரிக்கா கூட க்ளோஸாக போகாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சீனா ஜப்பான் கிட்ட அமெரிக்கா கிட்ட நெருங்க வேண்டாம்னு சொல்லி தூது அனுப்புறது இது முதல் முறை கிடையாதுங்க. இந்த வருடத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில இந்த பிரச்சனை ரொம்ப முத்தி போன பொழுது ஒரு முறை தென்கொரியா அமெரிக்காவெல்லாம் கூட்டா போர் பயிற்சி அப்படிங்கிறத செஞ்சாங்க. ஸோ அந்த சமயத்திலையும் பார்த்தீங்கன்னா தென்கொரியா ஜப்பான் அதிபர்களை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத சீன அதிபரான ஷி ஜின்பிங் நடத்தியிருந்தா. அப்படி அப்பையும் இதே மாதிரியான ஒரு கோரிக்கை அவர் வச்சிருந்தார். ஸோ இதுல இருந்தே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், சைனாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா எந்த காரணத்தை சொல்லிக்கிட்டும் தென்சீன கடல் பகுதிக்குள்ள வரக்கூடாது. ஸோ அப்படி வந்தாங்கன்னா தன்னுடைய நோக்கத்துக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறத சீனா நல்லாவே உணர்ந்திருக்குது. இதனால தான் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில கோஆபரேஷன் அதிகரிக்க அது சைனாவுக்கு பிரச்சனையாக மாற ஆரம்பிக்குது. அது சீனாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியும் அமெரிக்காவினுடைய உளவுத்துறையே வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்றையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால தான் அமெரிக்க அதிபரான பைடனும் சைனா கிட்ட ஹெல்ப் கேட்க போயிருந்தா. அப்படி இந்த மாதிரி உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இல்லை, அதை பயன்படுத்தி பண்ணுன்னு சொல்லி. ஏன்னா சைனாவுக்கும் இது பிடிக்காதுங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துருக்குது. ஸோ ஆனால் சைனா இந்த விஷயத்தில் பைடன் கேட்டப்போ தலையிட மறுத்துட்டாங்க. காரணம், ஸோ ரஷ்யா வடகொரியாவுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது சைனா போயிட்டு வடகொரியா கிட்ட இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு வீரர்களை அனுப்பாத, ரஷ்யா கூட கோஆப்ரேட் பண்ணாத அப்படின்னு சொன்னால் அதை வடகொரியா கேட்காதுங்க.
காரணம் வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு நாடு தனக்கு ஹெல்ப் பண்ணால் போதும்னு தான் பார்க்குமே தவிர அது ரஷ்யாவாக இருந்தாலும் சரி சைனாவாக இருந்தாலும் சரி அதை பற்றி வடகொரியாவுக்கு கவலை இல்லை. அதை விட முக்கியமாக சைனா சொல்கிறத கேட்டால் வடகொரியாவுக்கு இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதே வகையான சப்போர்ட் அப்படிங்கிறத சைனா கிட்ட இருந்து வடகொரியா எதிர்பார்க்கும். நீயும் அதே அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் வேணா நீ சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த வகையிலான சப்போர்ட்டை சைனானால வடகொரியாவுக்கு கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா இன்னும் தென்சீன கடல் பகுதியில் சைனாவுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாகும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ சைனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ஒரு விஷயத்தில் கையை பிசைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதை விட முக்கியமாக இனி டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றாருங்கிற பட்சத்தில் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இன்னுமே தென்சீன கடல் பகுதியில் அமெரிக்கா அக்ரெசிவாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ சைனாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறத காத்துக்கிட்டு இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வடகொரியா ரஷ்யாவுக்காக உக்ரைன் போருக்கு வீரர்களை அனுப்புறத சைனா தடுத்து நிறுத்த முயற்சி செய்யுமா, இல்லை இந்த விஷயத்தில் தலையிட்டாலும் தனக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லி ஒதுங்கியே நிற்குமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.